வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. அதாவது ஒரே மொழிக்குள்ள ரெண்டு உலகங்கள் இருந்தா எப்படி இருக்கும்? ஆமாங்க, நாம பேச போறது நம்ம தமிழ் மொழிய பத்தி தான். அதுக்குள்ள இருக்கிற அந்த ரெண்டு வடிவங்கள் என்ன, அதை சரியா புரிஞ்சுக்கிறது எப்படி ஒரு நல்ல கற்றலுக்கு அடித்தளமா அமைதுன்னு நாம ஆழமா பார்க்கலாம் வாங்க. சரி, நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு குவிக் லுக் பாத்திரலாம். முதல்ல இந்த ஒரு மொழி ரெண்டு உலகம்னா என்னன்னு பாப்போம். அப்புறம் இதனால கிளாஸ் ரூம்ல என்ன பிரச்சனை வருது, அதுக்கு என்ன தீர்வு, அந்த தீர்வை எப்படி 3 ஸ்டெப்ஸ்ல கொண்டு வரலான்னு பார்த்துட்டு கடைசியா மொழிங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அது ஒரு கலாச்சாரம்னு சொல்லி முடிக்கலாம். வாங்க முதல் டாபிக் உள்ள போலாம். தமிழ் மொழியோட இந்த இரட்டைத்தன்மை, இதுதான் நம்ம பேச போற எல்லாத்துக்கும் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க வீட்ல ஒரு மாதிரி பேசுறீங்க, ஆனா உங்க ஸ்கூல் புக்ல இருக்கிற மொழி அதுக்கு சம்பந்தமே இல்லாம வேற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கும்? தலை சுத்திடும்ல. இது ஏதோ கற்பனை கதை கிடையாதுங்க. தமிழ் படிக்கிற பல ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய சேலஞ்ச் இதுதான். சோ இந்த குழப்பத்துக்கு மெயின் காரணம் என்னன்னா, நம்ம தமிழ் மொழிக்கு 2 ஃபார்ம்ஸ் இருக்கிறது தான். ஒன்னு நம்ம வீட்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாலியா பேசுறோமே, அது பேச்சு தமிழ். இன்னொன்னு புக்ஸ்ல, நியூஸ் பேப்பர்ல, ஏன் டிவில நியூஸ் வாசிக்கும்போது கேக்குறோமே, அது எழுத்து தமிழ். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற கேப் தான் எல்லா பிரச்சனைக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, இந்த 2 விதமான தமிழ் ஒரு ஸ்டூடெண்டோட படிப்ப, அதிலும் குறிப்பா கிளாஸ் ரூம்ல எப்படியெல்லாம் பாதிக்குதுன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். பேச்சு தமிழுக்கும் எழுத்து தமிழுக்கும் உள்ள வித்தியாசத்தை லிஸ்ட் போட்டா அது போய்கிட்டே இருக்கும். உச்சரிப்பு வேற மாதிரி இருக்கும், கிராமர் ஸ்ட்ரக்சரே மாறும், சில சமயம் வார்த்தைகளே கூட டோட்டலா வேறையா இருக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வீட்ல பேசுற தமிழுக்கும் ஸ்கூல்ல படிக்கிற தமிழுக்கும் நடுவுல ஒரு பெரிய பாலத்தையே கட்ட வேண்டியிருக்கு. அந்த பாலத்தை தாண்டறதுதான் அவங்களுக்கு பெரிய கஷ்டமே. இதை இன்னும் கிளியரா புரிஞ்சுக்க ஒரு சிம்பிளான கிராமர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, இது ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். நாம எழுதும்போது ரொம்ப ஃபார்மலா அவர்கள்னு எழுதுவோம். ஆனா அதே பேசும்போது அவனுக இல்லனா அவளுகன்னு ரொம்ப கேஷுவலா சொல்றோம். இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். இது மாதிரி 100 கணக்குல வித்தியாசம் இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்க்கு எவ்ளோ கன்ஃபியூஷன் வரும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கே, இதுக்கு சொல்யூஷன் இல்லையா? இருக்கு. அதுக்கு பேர் தான் சமுதாய மொழியியல் அணுகுமுறை. இத லாங்குவேஜ் டீச்சிங்கே ஒரு புது ஆங்கிள்ல பார்க்க வைக்குது. அப்போ இந்த சமுதாய மொழியியல்னா என்னது? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மொழிய ஒரு ரூல் புக்கா மட்டும் பார்க்காம அது ஒரு உயிரோட்டம் உள்ள டூல் மாதிரி பார்க்கறது. அதாவது மொழிங்கிறது மக்களோட வாழ்க்கை, அவங்க கல்ச்சர், அவங்க எப்படி ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசுறாங்கன்னு எல்லாத்தோடையும் சேர்ந்த ஒரு விஷயம். இதுதான் இந்த அப்ரோச்சோட கோர் ஐடியா. இந்த அப்ரோச்சோட மெயின் கோல் என்ன தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெறும் வார்த்தைகளை மட்டும் சொல்லிக் கொடுக்கறது இல்ல, அந்த வார்த்தைகளை மக்கள் நிஜ வாழ்க்கையில எப்படி யூஸ் பண்றாங்க, அதுக்கு பின்னாடி என்ன கல்ச்சர் இருக்கு, நம்ம டெய்லி பேசுற பேச்சோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு புரிய வைக்கிறது தான். சரி, இந்த சூப்பரான அப்ரோச்ச கிளாஸ் ரூம்ல எப்படி கொண்டு வரலாம்? அதுக்கு ஹெல்ப் பண்ற 3 முக்கியமான டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த 3 டெக்னிக்ஸ் தான் இந்த புது டீச்சிங் மெத்தடோட ஃபவுண்டேஷன். 1 ஒப்பிலக்கணம், 2 பண்பாடு மற்றும் சமூக அணுகுமுறை, 3 உச்சரிப்பு பயிற்சி. வாங்க ஒன்னொன்னா கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, ஒப்பிலக்கணம். இது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா தெரிஞ்ச பேச்சு தமிழையும் அவங்க கத்துக்கிற எழுத்து தமிழையும் சைட் பை சைடு வச்சு கம்பேர் பண்றது. இதுல என்ன சேமா இருக்கு, என்ன வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள இருந்த கன்ஃபியூஷன் எல்லாம் கிளியர் ஆகி லேர்னிங் ரொம்ப ஈஸி ஆகிடும். 2வது ஸ்ட்ராட்டஜி, கல்ச்சரையும் சோஷியல் லைஃபையும் பாடத்தோட மிக்ஸ் பண்றது. ஏன்னா ஒரு மொழிய அதை பேசுற மக்கள் கிட்ட இருந்தும் அவங்க கல்ச்சர்ல இருந்தும் பிரிக்கவே முடியாது இல்லையா? சோ தமிழ் மக்களோட பழக்க வழக்கம், திருவிழாக்கள், மத்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் லெசன்ஸ்ல கொண்டு வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் மொழிய அதோட நிஜமான லைவான சூழலை கத்துக்கிறாங்க. 3வது உச்சரிப்பு பயிற்சி. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பேசும்போது ஒரு சவுண்ட்ல கேட்கிற வார்த்தை எழுதும்போது வேற இடத்துல இருக்கும். உதாரணத்துக்கு இந்த லா 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 வித்தியாசம் இருக்கே, இந்த மாதிரி சவுண்ட் வித்தியாசங்களை கிளியரா சொல்லிக் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை நம்ம நல்லாவே குறைக்கலாம். கடைசியா ஒண்ணு, இந்த புது டீச்சிங் அப்ரோச்ங்கிறது சும்மா சிலபஸ மாத்துறது மட்டும் இல்ல, இது ஏன் ஒரு பெரிய இம்பாக்ட உருவாக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த அப்ரோச் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா சொல்லுது. இதோட நோக்கம் வெறும் வார்த்தைகளையோ கிராமரையோ சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. ஒரு மொழிய அதோட முழு சோஷியல் கல்ச்சரல் பேக்ரவுண்டோட சேர்த்து புரிய வைக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா வெறும் வார்த்தைகளை தாண்டி ஒரு மொழியோட ஆன்மாவே அவங்கள உணர வைக்கிறது தான்.
சோ இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ வெறும் எக்ஸாம்க்காக படிக்கிற ஒரு சப்ஜெக்ட்டா பார்க்க மாட்டாங்க. அது அவங்களோட அடையாளம், அவங்களோட கல்ச்சர், அவங்க டெய்லி லைஃபோட ஒரு பார்ட் அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போதான் அந்த மொழிக்கும் அவங்களுக்கும் நடுவுல ஒரு டீப்பான மீனிங்ஃபுல்லான கனெக்ஷன் உருவாகும். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். நாம எந்த மொழிய கத்துக்கிட்டாலும் சரி, இல்ல மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் சரி, அத வெறும் புக்ல இருக்கிற ரூல்ஸா மட்டும் பார்க்காம, அந்த மொழிய பேசுற மக்களோட நிஜமான வாழ்க்கையோட, அவங்க ஃபீலிங்ஸோட எப்படி நாம இன்னும் பெட்டரா கனெக்ட் பண்ணலாம், இத பத்தி நாம எல்லாருமே கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா?